வணக்கம். பிக் பாஸில் ரெட் கார்டு கொடுத்த பிறகு காமருதீன், பார்வதி இவங்க 2 பேருமே அப்படியே வெளியேற்றி விட்டாங்க. விஜய் சேதுபதி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி ரெட் கார்டு கொடுத்துட்டு யாரையுமே வெளியே அனுப்பி விட்டாங்கன்னா அப்படியே கேட் வழியாக துரத்தி விட்ருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. பேச விட மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்க நியாயமெல்லாம் கேட்க விரும்ப மாட்டாங்க. அந்த தப்புங்கிறத உணரணும். அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம், ஒரு சம்பவம், இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் நம்மளுடைய மனநிலை, நம்ம நடந்துக்கிற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதுதான் பிக் பாஸில் செய்யக்கூடிய சம்பவம். ஒருத்தவங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையில் நம்ம கோவப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கோபத்தை புரிஞ்சுக்கணும். கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. கோபத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த எப்படி கடந்து போகணும், அந்த சூழ்நிலையை எவ்வளோ நல்ல விதமாக கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயம் பாருக்கும் தெரியாது, காமருதீனுக்கும் தெரியாது. காமருதீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவன் நல்ல டைப் தான், வெகுளி தான், யதார்த்தமானவாதி தான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பெருசாக ஒரு 3வது வாரத்தில் எலிமினேட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவனுடைய பிஹேவியரே மாறிப்போச்சு. பார்வதி கூட டையை போடுறான், எல்லாம் குரூப்பாக உட்காந்து பேசுகிறாங்க, குரூப்பாக செயல்படுறாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவன் டையை போடுறான். ஆனால் வெளியே இருந்து உள்ள வைல்டு கார்டு என்ட்ரியாக உள்ளே வரும்போது எல்லாருமே காமருதீனுக்கு தான் அட்வைஸ் பண்ணாங்க. பார்வதியை தாறுமாறாக கிழிச்சு எடுத்தாங்க. அப்போ கூட காமருதீன் தன்னை புரிஞ்சிக்காமல் தான் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத உணராமல் திரும்ப தொடர்ந்து அதே தப்பை பண்ணும்போது தான் மக்களுக்கும் வெறுப்பாகுது, உள்ளே இருக்க போட்டியாளர்களுக்கும் வெறுப்பாயிடுச்சு. நேற்று அவன் பேசினது, சாண்ட்ராவை அவன் பிடிச்சது, அதுக்கு முன்னாடி அவன் பேசின விஷயங்கள் ரொம்ப மோசமான வார்த்தைகள். அதை விஜய் சேதுபதி போட்டு காட்டினார், எல்லாருமே பார்த்தாங்க. அந்த தாண்டி அவன் துப்புனது, அதுக்கப்புறமா அவங்க அக்கா வயசில், அது இல்லாமல் சாண்ட்ராவை பார்வதி பிரிஞ்சு போன பிறகு கூட சாண்ட்ராட்ட போய் தான் ஒரு ஆறுதலுக்கு போய் பேசினான். அவங்களும் ஆறுதல் படுத்தினாங்க, ரொம்ப இது பண்ணாங்க, நம்பிக்கை கொடுத்தாங்க. நீ உன் கேமை தனியாக இண்டிவிஜுவலாக விளாடு அப்படின்னு. இவன் பார்வதிட்ட என்ன சொல்கிறான், நம்ம இண்டிவிஜுவல் விளாண்டாலும் பிரச்சனையாக இருக்குது, சேர்ந்து விளாண்டாலும் பிரச்சனையாக இருக்குது, எப்படி போனாலும் முட்டு சந்துக்குள்ளே தான் போய் முட்ட வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் பார்வதி இவங்க 2 பேருமே ஒரு நியாயத்தை எப்பயுமே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு நியாயம் கற்பிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க பண்ணது அந்தது, இவங்க பண்ணது இந்தது. நேற்று விஜய் சேதுபதி அவங்கள பேசவே விடல. சரியாக தப்பா அப்படிங்கிறத மட்டும் நீ பேசு, இந்த இதுக்கு மட்டும் பேசு அப்படின்னு. அதே சமயத்தில் போட்டியாளர்கள்ட்டையும் ஒரு கேள்வி கேட்டார். இப்போ அவங்களுக்கு ஒரு பயம், அந்த பய உணர்வில் இவ்வளவு முரட்டுத்தனமாக ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பயத்தில் ஒரு ஃபிட்னஸ் வருது, வலுப்பு வருது அப்படிங்கிற மாதிரி சபரிலாம் யோசிச்சாப்புல. எல்லாமே திறந்து ஓடுறாங்க. சபரி ஓடுறாரு, இந்த சைடு காண வினோத் இறங்கி ஓடுறாப்புல. எங்களுக்கு டாஸ்க் முக்கியம் இல்லை, இத்தனைக்கும் சபரி தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறாப்புல. அவர் அந்த டாஸ்க்னால அவரை ஜெயிக்க முடியும், அவரால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், பின்னாலைக்கு போக முடியும், எல்லாமே அவரால் பண்ண முடியும். ஆனால் அவர் இறங்கி ஓடிட்டாப்புல. ஒருத்தங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நிற்கணும்னு ஒரு மனிதாபிமானம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மனிதாபிமானம் தான் சபரியை தூக்கி நிறுத்துச்சு. மக்கள் மனசில் ஜெயிச்சிடான். அவன் 50 லட்சம் வாங்குகிறான், பிக் பாஸோட டைட்டில் அடிக்கிறான், இதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. அதை பற்றிலாம் அவன் கவலையே படலை. இறங்கி ஓடினான் பார்த்தீங்களா, இறங்கி காண வினோத் எல்லாமே ஓடினான்னு பாருங்க. அந்த விஷயம் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு மக்கள் மனசில். சபரி ஹீரோ. ஏன்னா நேற்று சபரியை விஜய் சேதுபதி சபரியும் காண வினோத்துக்கும் நன்றி சொல்லும்போது மக்கள் அவ்வளோ கிளாப்ஸ் கொடுத்தாங்க. அந்த இது அவன் ஜெயித்ததோட அதிகமான மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக இது பண்ணிட்டாப்புல காண வினோத். சொல்லக்கூடாது, மனுஷன் கோவப்பட்டான்னா பயங்கரமான கோபம். இதெல்லாம் பார்வதியெல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி கோபத்தெல்லாம் காண வினத்துட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்க ஒய்ஃபு கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு கோபம், நியாயமான கோபம். அந்த இடத்துல அப்படி தான் பேசி ஆகணும், அப்படி தான் பண்ணி ஆகணும். வாழ்க்கையை கெடுத்துட்டேடி. அவன் நண்பன் யார், கமருதீன் காண வினத்தோட நண்பன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நண்பனோட வாழ்க்கையை, எதிர்காலத்தை நாசம் பண்ணிட்டே அவனுக்கு இனிமேல் என்ன வாய்ப்பு கிடைக்க போகுது. இப்படி பிக் பாஸ் டைட்டில் வின்னராக கூட வரணும், பிக் பாஸ் கண்டஸ்டன்ட், பிக் பாஸ் போட்டியாளர் அப்படின்னு வெளியே கூட சொல்லிக்க முடியாத அளவுக்கு அவனை கேவலப்படுத்தி வச்சுட்டேடி. கலகக்காரின்னு கத்தி அடிக்க அப்படியே போயிட்டான். ஆனால் பார்வதி கூட அவன் சபரி இவனெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவனை காண வினத்தை அடிக்க போகிறான். ஒரு குட்டச்சி எட்டி மூஞ்சி மேலே ஒரு விட்டுருந்தானா அங்கிட்டு போய் 10 அடி தள்ளி விழுந்திருப்பான். ஆனால் அந்த அளவுக்கு காண வினத்திட்ட வெறி இருந்துச்சு. அவன் கண்ணுலேயும் வெறி இருந்துச்சு, அவன் பேச்சுலேயும் வெறி இருந்துச்சு. அவன் நாக்கை மட்டக்கிட்டு அவன் கத்துனது ஒரு 4 பேர் புட்டுச்சு, மச்சான் சுமார் மச்சான் அப்படின்னு புட்டிக்கும்போது கூட திமிரிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோபத்தில் அப்படியே விட்டா அடிச்சிருப்பான். இப்போ ரெட் கார்டு வாங்கிட்டு நான் வெளியே போகிறேன்னு சொல்லி அடித்தாலும் அடிச்சிருப்பான். பொம்பளை என்ன
அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவா பார்வதி சொல்லுவா. ஆனால் அதை பற்றிலாம் அவன் கவலைப்படல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வெறித்தனம் இருந்துச்சு. அவன் மூஞ்சில் தெரிஞ்சுது, அவனுடைய ஆக்ரோஷத்தில் தெரிஞ்சுது, வார்த்தைகளில் தெரிஞ்சது. என் நண்பனோட எதிர்காலத்தையே காலி பண்ணிட்டேடி. அவன்கிட்ட நான் படித்து சொன்னேன், தனியாக விளையாடும்போது நல்லா விளையாண்டடா, இப்போ அவ கூட சேர்ந்து 2 வாரமாக நீ ரொம்ப மோசமாக விளையாடுற, கேமு ரொம்ப மோசமாக போகுது, ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு இருக்க, பார்த்துருடான்னு சொன்னேன். கேட்கவே இல்லை, அழிஞ்சிட்டான் அன்றைக்கி அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாப்புல. இதெல்லாம் பார்க்கும்போது அதை தான் விஜய் சேதுபதி கேட்டார், ஏமா அந்த சபரிக்கும் கானா வினோத்து இறங்கிட்டா, இவர் விக்கல்ஸ் இறங்கிட்டாப்புல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விக்கல்ஸ் இறங்கிட்டாப்புல, கீழே பார்க்குறாப்புல, சாண்ட்ராவை பிடிச்சி பார்வதி தள்ளி விடுது. எனக்கு தலை மட்டும்தான் தெரியுது, தள்ளி விடுறது நல்லா பார்க்குறேன், ஆனால் எட்டி உதைச்சதெல்லாம் நான் பார்க்கல. ஆனால் வந்து கீழே விழுந்த பிறகு சாண்ட்ரா மயக்கம் போட்டு விழுறாங்க. அதுக்கப்புறமா பிச்சு வரும்போது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு விக்கல்ஸ் உள்ளே ஓடி போய் தண்ணியெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு, தண்ணி தெளித்து எழுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. தண்ணி தெளிக்கலாமா வேணாமான்னு தெரியல. பிக் பாஸ்ட்டை கத்துனான், பாஸ் டாக்டர் அரேஞ்ச் பண்ணுங்க பாஸ்ன்னு கத்துனான். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது புரியுது. சபரிக்கும் புரியுது, எல்லாத்துக்குமே அந்த அந்த காருக்குள்ளே இருக்க அத்தனை பேருக்குமே புரியுது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இறங்குனது சபரியும் கானா வினோத்தும் தான். நீங்கள் 12 பேர், இப்போ 8 பேர் 9 பேர் இருக்கீங்கன்னா 9 பேருமே பார்வதியும் கமருதீனுமே இருக்கட்டுமே, எல்லாருமே இறங்கிடுங்க. என்ன யார் ஜெயிக்க போகிறா? யாருமே ஜெயிக்க வேணாம், அவங்க 2 பேருமே ஜெயிக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டுட்டு நீங்கள் எல்லாருமே இறங்கியிருக்கலாமே. ஏன் ஒருத்தவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போது நீங்கள் இறங்கலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை விஜய் சேதுபதி வச்சார். அதுக்கு தான் கானா வினோத்துக்கும் சபரிக்கும் வாழ்த்து சொன்னார். அவன் சபரி வந்து ஃபஸ்ட்டில் இருந்தான், அவன் உட்காந்துருக்க முடியும், அந்த டாஸ்க்கை ஜெயிக்க முடியும். ஜெயிச்சிருந்தானா அவன் தான் வந்து ஃபைனல் போயிருப்பான். எனக்கு ஃபைனல் முக்கியம் கிடையாது, சாண்ட்ராவுக்கு வந்து நான் வந்து ஒரு இதாக நிற்கணும், ஒரு மனுஷனாக நிற்கணும், ஒரு தம்பியாக நிற்கணும் அப்படின்னு சொன்னான். ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகும்போது கூட அவன் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னான், இல்லை நானே போய்க்கிறேன் சபரி அப்படின்னு சொல்லும்போது, என் அக்காவுக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் நான் கூட நிற்க மாட்டானா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த வார்த்தையை கேட்கும்போதே நமக்கே கண் கலங்குச்சு. ஏன்னா அந்த ஃபீல் தான் இருக்கணும், அந்த வளர்ப்பு தான் நமக்கு வேணும். நம்ம கூட பிறக்கலைனாலும் அக்கா தம்பி தங்கச்சி இப்படி எல்லாத்தையும் பார்க்கணும். பார்க்குற பொண்ணுக்கிட்ட எல்லாம் எமோஷ்னலாக லவ்னு இந்த மாதிரி கன்றாவியான காமருதீன் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. காமருதீன்னு அவங்க ஏன் சொன்னாங்க? நீ காண்ட்ரான்னு சொன்ன, சாண்ட்ரா அவங்க பேர், காண்ட்ரான்னு சொன்ன, ஏற்கனவே பல தடவை வந்து இந்த மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்தாதரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன பிறகு நீ வந்து ஒரு டாஸ்கில் எல்லாமே அடைஞ்சு இருக்கும்போது நீ வந்து இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னா அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ காண்ட்ரான்னா அவன் காமருதின்னு தான் சொல்லுவாங்க. என் வாழ்க்கை இருக்குது, என் எதிர்காலம் இருக்குது, அவளுக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா இது பண்ணுவான். எல்லாத்தையும் தான் பார்த்துட்டானே, உலகமே 8 கோடி பேர் பார்த்துருச்சே. நீ என்னென்ன பண்ணீங்க? இருட்டறையில் முரட்டு குத்தெல்லாம் பண்ணீங்களே. இந்த சம்பவத்தை வந்து நான் வந்து சாண்ட்ராட்ட சொன்னேன். அதை வந்து ஒரு 8 பேர் இருக்க 9 பேர் இருக்க இடத்துல வந்து அதை வந்து வெளிப்படுத்திட்டாங்கன்னு விஜய் சேதுபதிட்ட அவங்க சொல்லும்போது சிரிப்பாக தான் வந்துச்சு. என்ன இது இவ்வளவு கேவலமாக உலகமே பார்த்துருச்சு, நீ வந்து இதை சாண்ட்ராட்ட சொன்னது வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அன்றைக்கி நைட்டு நீங்கள் இருட்டுக்குள்ளே ஒதுங்கும் போது நாய் கத்துச்சில்ல, நாய் கத்தும் போதே நீங்கள் வந்து மக்கள் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தவங்க எல்லாமே முழிச்சிட்டாங்கல்ல. ஏன்டா நாய் கத்துது? பகலில் தூங்கினா தான் நாய் கத்தும், நைட்டில் தூங்கினா நாய் கத்துமா அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்ச பிறகும் சான்றா சொல்லிட்டாங்களாம், அதனால் இவங்களுக்கு அவமானமாக போச்சான். பார்வதியோட எதிர்கால வாழ்க்கை வந்து அவளுக்கு ஒரு திருமணம் நடக்கணும், அது போயிடுச்சு, எனக்கு ஒரு திருமணம் நடக்கணும், அதெல்லாம் வந்து கெட்டு போயிடும் மச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயம் கற்பிக்க பார்க்குறான். நியாயத்தை கூட சரியாக சொல்ல தெரியல காமருதீனுக்கு. பார்வதிக்கு வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இந்த கூத்தடிக்கிறான். எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான், என்னை வெளியே விட்டுருங்கன்னு சொல்கிறான். ஏன் பிக் பாஸ் இவ்வளோ நாள் இவ்வளோ வச்சுருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா பிக் பாஸ் இவ்வளோ நாள் வச்சுருந்தது காரணம்னா யாரும் பெருசாக லவ் கண்டென்ட் அங்கே கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. எல்லாருமே வந்து அவங்க குடும்பம் இவங்க நடந்துக்கிற நடவடிக்கையின் மூலமாக அவங்க குடும்பத்தோட பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கான்சியஸோடு தான் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே குடும்பம் இருக்குது, பார்வதிக்கும் குடும்பம் இருக்குது. ஆனால் அவங்க அம்மா வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க பாரு, இது இயல்பு தாம்மா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கம்மா அப்படின்னு. அது மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது. இது பார்க்குறது பப்ளிக் பார்க்குறாங்க, நீ வந்து கொஞ்சம் பொறுப்பு உணர்வோடு நடந்துக்க அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கணும்.
ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லித்தராமல் ரொம்ப கேவலமான சொல்லி கொடுத்து பார்வதி பேர் கெடுத்தது இல்லாமல் அவங்க அம்மா பேரும் கெடுத்து, நல்ல வேளை அவங்க குடும்பம் ஏதோ கிரிமினல் லாயர் குடும்பமாக, அந்த குடும்பம்லாம் வரல. வந்திருந்தா லாயர் குரூப்பில் எல்லாருமே பார்வதி என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. சொன்னான காரி துப்பி விடுவாங்க போடாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பேரை வாங்கி கொடுத்துருச்சு. சரி, இவ்வளவு தூரம் நடந்துருச்சு, இவ்வளவு சம்பவம் நடந்துருச்சு, எல்லோரும் தப்புன்னு சொல்கிறாங்க. உட்காந்து வந்து அதை 2 பேருமே வந்து விஜய் சேதுபதிகிட்ட பேசும்போது எப்படி நம்ம வந்து இதை காம்ப்ரமைஸாக பேசுகிறது, எப்படி வந்து விஜய் சேதுபதியை டைவெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் விஜய் சேதுபதிக்கு நிறைய பேர் வந்து எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டு, இது கண்டிப்பாக நீ கேட்டே ஆகணும்னு சொல்லி எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் டீமே இந்த தடவை வந்து ஏதாவது செஞ்சுருந்தால் கூட விஜய் சேதுபதி அதை ஏற்றிருக்கவே மாட்டார். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே பிக் பாஸ் போட்டியாளராக இருந்த நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க, வீடியோ போட்டாங்க. காமருதீன் பண்ணதையும் பார்வதி பண்ணதையும், பார்வதியெல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இனிமேல் பார்வதிக்கெல்லாம் கல்யாணங்கிற ஒரு விஷயம் நடக்குமாங்கிறதே ஒரு சந்தேகம் தான். இவ்வளோ பெரிய கேரக்டரு, அதுவும் சான்றாவை தள்ளி விடும்போது அவள் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷம். எவ்வளவு மேக்கப் போட்டாலும் அவன் மூஞ்சியில் தெரிஞ்ச அந்த ஆக்ரோஷம் இருக்குல்ல, கோபம் இருக்குல்ல, அவ்வளவு வெறுப்பு சான்றா மேலே. அதையும் பார்த்திங்கன்னா கமருதீன் எப்படி எட்டி உதச்சான் அப்படிங்கிறத முன்னாடி உட்காந்துருந்த கானா வினோத், கமருதீனோட ஃப்ரெண்டு தான் கானா வினோத். ஆனால் அவன் விஜய் சேதுபதிகிட்ட செஞ்சு காட்டும்போது கமருதீனால் ஒன்றுமே பேச முடியல. செஞ்ச தப்பு அதுதான், உண்மை அதுதான். அதை வந்து அவனால் மறுக்க முடியல. நான் அப்படி உதைக்கலை அப்படின்னு சொல்லவும் முடியல. என்ன பண்ண முடியும்? ஆனால் அவனுக்கு குற்ற உணர்ச்சி உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. நைட்டெல்லாம் உட்காந்து அழுதான். ஆனால் என்ன செய்ய முடியும்? கூடாத நட்பு கேடாய் முடியும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உன் வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. இனிமேல் நீ இந்த சீரியலில், விஜய் சீரியலில், விஜய் டிவி சீரியலில் நடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே நீ அந்த சீரியலில் துபாய் போயிட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே துபாயோடு போயிட்டார் அவர் அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கதையை மாற்றி கொண்டு போயிடணும். ஏன்னா இனிமேல் சீரியலில் ரெட் கார்டு கொடுத்தா விஜய் டிவியில் எந்த ப்ரோக்ராம்லேயுமே நடிக்க வைக்க மாட்டாங்க, கூப்பிடவும் மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பார்வதியெல்லாம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஆனால் ரெட் கார்டு கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆடியன்ஸுக்கு மத்தியில், பயங்கரமான கிளாப்ஸ். ஏன்னா எங்கள் ஏரியாவில் எல்லாம் வெடியெல்லாம் வெடிச்சானுங்க. அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடினானுங்க. வெடி வெடித்து கொண்டாடுற அளவுக்கு ரெட் கார்டு, அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி டபுள் ரெட் கார்டு பிக் பாஸ் சீசன்லேயே இதான் ஃபஸ்ட்டு டைம் விஜய் சேதுபதி கொடுத்துருக்கிறாரு. கொடுத்தது வெளியே அனுப்பு அப்படின்ட்டு. ஆனால் அந்த ரெட் கார்டு கொடுத்தது வந்து ரொம்ப ஆச்சரியமாக திவ்யா பார்த்தாங்க. சபரி ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. உண்மையிலே கொடுக்க வேண்டிய இதுதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாப்புல. ஆனால் ரெட் கார்டு வாங்கின பிறகும் பார்வதிகிட்ட வந்து எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லை. அவங்களுக்கு தெரியும் ரெட் கார்டு தானே கொடுத்துருவாங்க அப்படின்னு தெரியும். கொடுத்துட்டாங்க. அதில் எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லை. ஆனால் வந்து இவனுக்கு கமருதீனுக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சி இருந்தது. திவ்யா பிடிச்சி பயங்கரமாக சத்தமிட்டேன். நான் வந்து வெளியே இருந்து வந்தபோது சொன்னேன், இவள் உன்னை ட்விஸ்ட் பண்ணுறா, உன்னை ட்ரிக்கர் பண்ணுறா, இவள் வந்து உன்னைய வச்சு கேம் விளாட்றா, அவள் யாரெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறாளோ உன்னைய வச்சு எதுக்குறா, கேம் விளாட்றா, நீ அதுக்கு இது பண்ணாதடான்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. நீ கடைசி வரைக்கும் கேட்கல. கடைசியில் அவள் உன்னை காலி பண்ணது இல்லாமல் அவள் காலியாகிடுவா, அவள் உன்னையும் சேர்த்து காலி பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் திவ்யா போகும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னான், வெளியே போய் கூட நீ அவள் கூட எந்த விதமான டச்சும் வச்சுக்கவே கூடாது. ஆனால் ஒரு சம்பவம் நடந்துச்சு. பார்வதி வெளியே போகும்போது திரும்பி வந்துக்கிட்டு அந்த கேட்டு திறந்துட்டாங்க. கேட்டுக்கிட்ட வந்து நின்றுச்சு. திரும்பி பார்த்துச்சு, யாராவது வருவாங்க, தனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, தன்னை வந்து வழி அனுப்ப ஒரு ஹக்காவது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிது. ஒருத்தங்க கூட சீண்டவே இல்லை, போட்டான் அவ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தாங்க. கமருதீன் வரும்போது கூட கானா வினோத்தும் சபரியும் கூட வந்தாங்க. கூட வந்துட்டு சபரியை கட்டி பிடிச்ச அழுதான். கானா வினோத்தை கட்டி பிடிச்சி அழுதுட்டு முத்தம் கொடுத்துட்டு போனான். கடைசியாக போகும்போது கமருதீன் வந்து சான்றா காலில் விழுந்து மன்னிச்சிடுக்கான்னு சொல்லிட்டு போனான். என்ன எமோஷ்னலாக இருந்தாலும் அந்த எமோஷ்னலை புரிஞ்சு, அந்த சூழ்நிலையை புரிஞ்சு அங்கன நம்மளை நாமளே கட்டுப்படுத்திக்கணுங்கிறது தான் பிக் பாஸோட விதி. பிக் பாஸ் அந்த மாதிரி தான் பிக் பாஸ் நடக்கும். அந்த மாதிரி ஒரு கோபமான சூழ்நிலையில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயந்தான். ஆனால் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. கேமை விளையாடுங்க. ஆனால் கேமை விளையாடுறதை தாண்டி மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதனாக விளையாடுங்க அப்படிங்கிறத விஜய் சேதுபதி நேற்று சொன்னார். எத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி. கனவினத்தை அதுக்கப்புறமா கமருதீன் போன பிறகு அழுதாப்புல. எனக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த டைட்டில் அடிக்க போகிறது 2 பேர் தான். ஒன்று கானா வினோத்து, இல்லைன்னா சபரி. 2 பேர்த்தில் ஒருத்தவங்க அடிப்பாங்க. யாரோ விக்கல்ஸ் வந்து 3வது இடமோ
4வது இடத்துக்கோ வருவார், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் தெரியல. ஆனால் திவ்யா வந்து போகும்போது கூட பார்வதியை வந்து ஒரு இது பண்ணிட்டா, வெளியே போகிறவ நீ என்னடி பேசுகிற, போடி, நீலாம் பேசுகிறக்க உனக்கு தகுதி கிடையாது, போடி அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னா கையை கட்டிட்டு அமைதியாக கேட்டுச்சு. ஏன்னா அப்படி கேட்குற பார்வதி கிடையாது. தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத கடைசியாக அது வந்து சொன்னது கூட, ஒரு சான்றாட்ட பேசும்போது கூட, ஒரு 10 அடி தள்ளி நின்று பேசும்போது கூட அதுகிட்ட வந்து குற்ற உணர்ச்சியோடு பேசலை, அதோட ஃபீலிங்கோடு பேசலை. அது வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் விஜய் சேதுபதி சொல்லும்போது கூட ஏகப்பட்ட ரியாக்ஷன் பண்ணோம். ஆனால் அதில் வந்து எந்த ரியாக்ஷனுமே பண்ண முடியல. அது குற்ற உணர்ச்சியோடு இல்லை, என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அப்பட்டமான ஒரு பொய், எப்பயுமே ஒரு பொய்யை சொல்லிவிட்டு திரும்பவும் இது பண்ணியிருக்கோம். நேற்று நைட்டு ஜாலியாக 2 பேருமே என்ன செஞ்சுருப்பாங்க, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனோன்னே ஜாலியாக எங்கேயாவது ரூமை போட்டு தங்கிட்டு தங்களுடைய ஆசைகள் தீர பேசியிருப்பாங்க. வேறு என்ன பண்ண போகிறாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்கய்யா. இனிமேல் பார்வதி வந்து கமருதீனை கழட்டி விடுமா கழட்டி விடாதா நீங்கள் சொல்லுங்கள். பார்வதி வந்து கமருதீனை திருமணம் பண்ணிக்குமா, இல்லை கமருதீன் தான் பார்வதியை திருமணம் பண்ணிக்குவானா, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது, திருமணம் பண்ணிக்குவாங்களா, மேரேஜ் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வியூஸ் முக்கியமோ அதே போல் சப்ஸ்கிரைபும் ரொம்ப முக்கியம். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.